Hello students, welcome to Max Thirka channel. 8th standard science unit 2 force and pressure lessonல 6th roman பாத்தீங்கன்னா ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. அது எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். First question பார்க்கலாம். A stone weighs 500 Newton. Calculate the pressure exerted by it. If it makes contact with the pressure, surface of area 25 centimeter square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So எப்படி solve பண்றதுன்னா ஸோ கிவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோனோட வெயிட்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 500 நியூட்டன், ஏரியா கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 25ன்னு கொடுத்து அது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருந்தால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் மீட்டர் ஸ்கொயருக்கு. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அப்போது நமக்கு இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு, அப்போ 100 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போது 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளவு 10,000. பார்த்திக்க 100 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து கொடுத்தது 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 25 டிவைடட் பை 10,000. புரியுதுங்களா? இப்போ இந்த 25 டிவைடட் பை 10,000 இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்? 25 டிவைடட் பை 10 பவர் 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கிறதுனால 4ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா கீழே 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 25 மேலே தான் இருக்குது. இந்த டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றினோம்னா இந்த பவர் என்ன ஆகிடும், 10 பவர் -4ன்னு ஆகிடுமா? ஸோ இந்த 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர் மாற்றணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா, ஆல்ரெடி மேலே 500 நியூட்டன் அப்படியே தான் இருக்குது, டிவைடட் பை 25 இன்டூ 10 பவர் -4. இப்போ நம்ம 125 25 225 50 இந்த 0 அப்படியே எடுத்து மேலே எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 20 நியூட்டன் பை கீழே என்ன இருக்குது, 10 பவர் -4 இருக்குது. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 20 நியூட்டன் இன்டூ 10 பவர் +4 ஆயிருமா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 20 இன்டூ 10 பவர் 4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஆர் இன்னொன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 இன்டூ 10 பவர் 4 பாஸ்கல், அதாவது பா அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து அந்த யூனிட் 2 ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ் லெசனில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளமோட சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சால்வ்டு ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் வந்து அந்த இடத்துல 10 பவர் -4 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? கேன்சல் பண்ணுறது ஈஸி தான், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.